இன்றைய புனிதர் மே 31 புனித கன்னிமரி எலிசபெத்தை சந்தித்தல். இத்திருநாள் தொடக்கத்தில் புனித பனவந்தூரின் தூண்டுதலால் பிரான்சிஸ்கன் சபையில் 1263ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வந்தது. பின்னர் திருச்சபை முழுவதும் பரவியது. கன்னிமரியிடம் தேவதூதர் மங்கள வார்த்தை சொன்ன பிறகு சில நாட்களுக்குள் யூதேய நாட்டிலிருந்த தம் உறவினரான எலிசபெத்திடம் மரியா சென்றார். எலிசபெத்தம்மாளை சந்தித்த நேரத்தில்தான் கன்னிமரி, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்ற தமது ஒப்பற்ற புகழ்பாடலை பாடி பூரிப்படைந்தார். அதன் பின்னர் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு வரையிலும் 3 வாரங்கள் தங்கி எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்து வந்தார். அன்னை மரியாள் அன்று பாடிய பாடல் ஓர் நன்றியின் பாடல். இறைவன் தன்னை தேவனின் தாயாக உயர்த்தியதற்கு நன்றி செலுத்துகிறார். மனுக்குலத்தை மீட்க இறைவன் வழிவகுத்ததை நன்றி மனப்பான்மையுடன் பாடுகின்றார். என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் மரியாவை பார்த்து கேட்டார். என் ஆண்டவரின் தாய் என்று அவர் மரியாவை அழைப்பதிலிருந்தே மரியாவுக்குரிய அஞ்சலி செலுத்தப்படுகிறது. மேலும் மரியாவின் ஆன்மீகத்திற்கு அடித்தளமும் இடப்படுகிறது. இறைவன் இத்தகைய அருள் அடையாளத்தை தந்துள்ளார் என்று முதலில் இறைவனுக்குரிய புகழ்ச்சி எலிசபெத் செலுத்துகின்றார். அதன் பிறகு மரியன்னையை பாராட்டுகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுவதன் வழியாக மரியாவின் ஆன்மீகம் அடித்தளமாக அமைவது அவரது ஆழமான விசுவாசம் என்பதை எலிசபெத் சுட்டிக்காட்டுகிறார். மரியன்னையின் புகழ் மாலையில் வாக்குறுதியின் பெட்டகமே என்று மரியாவை திருச்சபை அழைக்கின்றது, வாழ்த்துகின்றது. வாக்குறுதியின் பெட்டகம் யூதர்களிடம் இருந்த நாள் வரை யூதர்கள் இறைப்பிரசன்னத்தையும் யாவேவின் வழிநடத்துதலையும் ஆழமாக உணர்ந்திருந்தனர். இந்த ஒளியில்தான் மரியன்னை உலக முடிவு வரை இறை இயேசுவின் பிரசன்னத்தை மக்களிடையே கொண்டு வந்தார். மேலும் மன்னன் தாவீது மகிழ்ச்சி பொங்க யூத மக்கள் கண்டுகளிக்கும் விதமாக பேழையின் முன் ஆடி மகிழ்ந்தார். அதுபோன்றுதான் எலிசபெத்தின் வயிற்றினுள் குழந்தையாக உருவாகி கொண்டிருந்த திருமுழுக்கு யோவானும் அக்களிப்பால் துள்ளினார். இறுதியாக திருப்பேழை 12 யூத கோத்திரத்தாரையும் எருசலேம் நகரில் தாவீதின் அரியணை முன் ஒன்றாக கூட்டி சேர்த்தது. அதே போன்று எல்லோருக்கும் முதல்வராக, நற்செய்தி மறைபரப்பாளராக எலிசபெத்திடம் தமக்கு தேவதூதர் வழியாக கிடைத்த நற்செய்தியை அறிவிக்க சென்றதன் வழியாக உலக முடிவு வரை வரவிருக்கும் மறைபரப்பு பணியாளர்களுக்கு ஒரு முன்னோடியாக மரியா அமைந்துவிட்டார் என்பதை அறியப்படுத்துகின்றது. மரியன்னை இறைவனின் மகிழ்ச்சி கொள்ள எல்லா உரிமையும் பெற்றிருந்தார். மனுக்குல மீட்பரை இவ்வுலகிற்கு கொண்டு வரும் பேறு பெற்றிருந்தார். கடவுளின் திட்டத்தை அறிந்தார். தனது ஆன்மீக ஆற்றல் அனைத்தையும் இறைவனின் தொண்டுக்காகவும் அவரது புகழ்ச்சிக்காகவும் தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பான இறைவா, இதோ உமது அடிமை என்று கூறி தன்னை முழுவதும் உம்மிடம் அர்ப்பணித்தார். அன்னை மரியாள், நாங்களும் அன்னையின் பக்தர்களாக வாழ்ந்து அன்னையைப் போல பிறருக்கு உதவி செய்து நாங்கள் என்றும் உம் திட்டத்திற்கு ஆம் என்று கூறி உமது அடிமைகளாக வாழ வரம் தாரும். ஆமென்.